நாம் இந்த பதிவில் உறவா பணமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய பட்டிமன்ற தொகுப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவாகவே உறவுகள் என்பது நட்பு, இரத்த சொந்தம் போன்றதுதான் உறவுகள். பணம் என்பது அவரவர் உழைப்பால் உருவாக்கக்கூடியதுதான் பணம். இதை பற்றி இங்கு 2 அணிகள் பேசப் போகிறார்கள். உறவுகளை பற்றி முதலில் பார்ப்போம். உள்ளத்தில் அன்பு கொண்டு முகமலர்ச்சியுடன் நம்மை அழைப்பதுதான் உறவுகள். பல நாடுகள் கடந்து சென்றாலும் நம்மை பற்றி நினைத்து பார்ப்பவர்கள்தான் உறவுகள். நாளை நம் வீட்டில் நடைபெறும் நிகழ்வுகள் முன்னின்று உரிமையாக முன்னிற்பவர்தான் உறவுகள். நமக்கென்று எங்கு சென்றாலும் தன்னை பிறருக்காக விட்டு கொடுக்காமல் பேசுபவர்கள்தான் உறவுகள். உரிமை மட்டும் இல்லை, நாம் செய்யும் நன்மை தீமை எடுத்து நமக்கு சொல்வதுதான் உறவுகள் என்று நம் உரையாடலை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பணத்தை பற்றி பார்ப்போம். உள்ளத்தில் ஒருவர் மீது அன்பு வர காரணம் பணம் மட்டும்தான் தவிர உறவுகள் இல்லை. ஒருவர் நம்முடன் சிரித்து பேச நம்மிடம் முதலில் பணம் இருந்தால் மட்டுமே பேசுவார்கள், தவிர உறவாக உணர்வாக யாரும் பேச மாட்டார்கள். எத்தனை நாட்டில் ஒருவர் இருந்தாலும் அவர் பணத்தை கொடுத்தால் மட்டுமே உறவென நினைத்து வாழ்வார்களே தவிர அன்புக்காக இல்லை. இவ்வாழ்க்கையில் யாரும் அண்ணன், தம்பி, மாமன், மைத்துனர் என உறவுகளில் வீட்டின் நிகழ்வருக்கு முன் வருவதில்லை. பணம் இருந்தால் இவர்களும் இவருடன் பழகியவர்கள் முன்பாக வருவார்கள், தவிர முன்பு சொல்லியது போன்று உறவுக்காக வரமாட்டார்கள். பணம் இருந்தால் மட்டுமே இவர் என் உறவென சொல்லும் இவ்வுலகில் பாசத்தை எங்கு காண்பது? பணம் இருப்பவர்கள் எதை செய்தாலும் அதுவே நன்மை என்று சொல்பவர்கள்தான் இவ்வுலகில் வாழ்பவர்கள். ஏழைகள் எதை செய்தாலும் அவனால் ஒன்றும் இயலாது, அவன் செய்வது சொல்வது அனைத்தும் தவறென்று கூறுவதே இவ்வுலகம்தான் என்று பணத்தை பற்றி பேசி இத்துடன் இந்த உரையாடலிருந்து விடைபெறுகின்றேன். இந்த பகுதியின் ஒரு சுருக்கமான கதையை பார்ப்போம். இக்கால உறவில் அன்பும் பாசமும் இல்லை. உறவில் அன்பு காட்டினால் அவன்தான் ஏமாளி என்று அவனை அடிமைப்படுத்துவார்கள். பணத்தை வைத்து அவன் யாருக்கும் ஒன்றும் செய்யவில்லை என்றாலும், பாசம் காட்டவில்லை என்றாலும் அவன்தான் மிகப்பெரிய உறவென்று வாழும் உலகமாக இருக்குது இந்த உலகம். இங்கு பேசப்பட்ட தலைப்பில் யாருக்கும் பாசம் என்பது கிடையாது. உறவுகள் யாருக்கும் உதவுவதும் இல்லை, யாரையும் உறவாக நினைப்பதும் இல்லை. பணம் இருந்தால் 10,000 கிலோமீட்டருக்கு அங்கு இருந்தாலும் அவர்தான் என் அண்ணன், மாமா, தம்பி என சொல்லி வாழும் உலகம் இது. இப்பகுதியின் முடிவு பணம் இருந்தால்தான் உறவாக வாழ முடியுமே தவிர அன்பு பாசமும் பிறந்த உறவுகள் என்று சொல்லி வாழ இயலாது. ஆகவே இங்கு பணம் இருந்தால் உறவாக வாழ முடியும் என்ற கருத்தை கூறி விடைபெறுகின்றேன்.